வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்ற சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை காக்க வேண்டுகிறேன் அப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். சென்னை மாநகர் கொரட்டூர் தலைவர் காலம் சொல்லலாம். ஆதாரம் உந்திருப்பாதாரம் இந்த அவனியில் உனையன்றி துணையேது முருகா. ஆதாரம் இன்னும் 2 முறை கால் ஓடணும். போதாரும் நெஞ்சில் உணர்ந்தாரும் போற்றும் நாதனே சுவாமி. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லா வல்ல வெற்றிவேல் முருகனுடைய அருள்பாலிப்பும் வெற்றிவேலும் உன் வீட்டில் இருக்கு. அதே போல இப்பொழுது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பணியில் ஒரு சிறு தடைகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வேண்டிய ஆர்டர் நான் வாங்கி தரேன்னு உத்தரவாயிடுது. மீண்டும் உன்னுடைய பணியை தொடங்கலாம். முதல்ல ஆம்பளை பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். இல்லைப்பா, பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்துக்குள்ள நல்ல வரன் வந்து சேருது. அவளுக்கு கல்யாணத்தை உறுதியாக்கி விட்டு அடுத்த மாப்பிள்ளையை பார்த்து அடுத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்த்துருவோம்னு சொல்லியாச்சு. அதனால் முதல்ல இந்த வேலைக்கு இந்த 3 மாதத்தில் வெற்றியை தந்துருந்தேன். பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுருந்தேன். பையனுக்கு தை மாதத்துக்கு உட்பட நிர்ணயம் பண்ணித்தாரேன். ஆனால் அதற்கு இடையில் பையன் வெளிநாடு வர போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்போ வந்துட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு சரி கேட்டு பார்த்துட்டேன். சரி, உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் ஆதாரத்தெல்லாம் நான் படித்து பார்த்தேன். அதான் ஆதாரம் உந்திரு பாதாரம்னு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தாரு கருப்பசாமி. அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உன் பக்கத்தில் எந்த ஒரு பிழைகளும் இல்லை என்ன. ஆனால் உன்னோடு பணி செய்யக்கூடியவர்கள் சில காலதாமதத்தின் காரணத்தினால் அவர்கள் செய்ய வேண்டிய பழுக்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிழைதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதில் உன் பக்கத்தில் எந்த குற்றமும் இல்லைன்னு உத்தரவாயிடுது. அந்த ஆர்டரை போட்டு வெற்றியாக்கி வேலையை வாங்கி தரேன். வெற்றி மாலையும் தரேன். குட்ரா வெற்றி மாலை. கர்மசாமிக்கு ஜெயிச்சாச்சு, ஆனந்தமாயாச்சு. என்னாலும் உயர்ந்திருப்பாய். இந்த மகளே, செல்வ சிறப்போடு இரு, ஆனந்தமாக. இன்னொரு சொத்து வாங்கி தரேன். சந்தோஷமா மதியம் சாப்பிட்டு போங்க. சாமி சார் கர்மசாமி. ஆமா, அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். அதே சென்னை மாநகர், சென்னை. ஏன் இப்படி விழுந்துச்சு வாரீங்க? கால் விட்டுவாங்க. அவர் மெட்ராஸ் இருந்து வரணுங்களா? அதான் கேட்டு என்ன. சரி சரி சரி. என்ன பிள்ளைப்பா? பையன் எங்கே இருக்கான்? சென்னையில் இருக்கான். கால் விட்டுவாங்க. இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க. பிள்ளையை பெத்த கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு, பெத்த மனசு பித்தம்மா, பிள்ளை மனது கல்லம்மா. உன்னுடைய மகனை போய் பார்த்தேன். கண் கலங்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு அழுதம்னா நான் சொன்ன வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் பதிவாகாது. எப்பொழுது உங்களுடைய மனம் என்னிடம் சரணாகதியாகி உள்ளம் திறந்திருக்கிறதோ அப்பொழுது நான் சொல்லக்கூடிய வாக்கு உங்கள் ஆன்மாவில் பதிவாயிடும். ஆத்மாவில் பதிவாகிடுதுன்னா உங்கள் எண்ணங்கள் நிறைவேறிடும். சரியா? அதனால் ஆவேசப்பட வேண்டாம், ஆங்காரப்பட வேண்டாம், அழ வேண்டாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. முதல்ல அவனுடைய உடல்நிலையை பற்றி நான் பேசணும். என்னப்பா, உண்மையா இல்லையா? எல்லா மருத்துவங்களையும் போய் பார்த்தேன். அவனுடைய மனநிலைக்கும் அவன் உடல்நிலைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டு
இப்போதைக்கு உங்களோட அவன் நிம்மதியாக இருக்க முடியாத நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறான். அவனை காப்பாற்றி தந்தா போதுங்களா? ஒன்று என்னப்பா, அவனை காப்பாற்றி தந்துடுறேன். அடுத்ததாக நான் பார்த்தேன், அவனுக்கு மங்களகரமான சில நற்செய்திகள்லாம் வருவதற்கு தடை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படிலாம் எந்த தடையும் வராமல் காப்பாற்றுறேன். அதே மாதிரி மாங்காட்டிலிருந்து அன்னை பகவதி வந்தா. ஏம்மா நீ வரேன்னு கேட்டேன். அந்த மகன் என்னுடைய மடியில் படுக்க வேண்டியவன் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படி சொல்கிற? அப்போ ஒரே ஒரு வழியை நடத்திட்டா, மாங்காட்டு பகவதிக்கு அவன் பேரில் 9 தீபங்கள் ஏற்றணும். அந்த தீபங்களையும் ஏற்றி வரணும். நான் கொடுக்குற பிரசாதத்தையும் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவனை காப்பாற்றித்தாரேன். வேற என்ன வேணும் அவனுக்கு? ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா. அந்த நரம்பியல் பிரச்சனையை நான் தீர்த்து தந்துடுறேன். அவனை நான் சரியாக்கிட்டேன். அவனை ஒன்று இருக்கு, ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. இன்னொருத்தர கால் விட்டுருவாங்க. உங்களுக்கெல்லாம் கிடைத்த செய்தி என்னென்றால், மூளையிலிருந்து செவிக்கு செல்லக்கூடிய நரம்பில் கொஞ்சம் கட்டாக இருக்கு, அதில் கொஞ்சம் பழுதாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அதை நான் வீரியமாக்கி 4 மனிதனை போல் எல்லா செய்திகளையும் எல்லா பாடல்களையும் இனிமையாக கேட்கும்படி நான் கட்டளையிட்ட அந்த சக்தியை கொடுக்குறேன். அந்த செவி புலனில் நான் இருந்து அவனுக்கு கேட்க வைக்க அவன் கவனத்தை அங்கே திருப்பி கொண்டு வரேன். வெற்றியாகி இருந்தால் போதுங்களா? கால் விட்டுவாங்க செல்லங்களே. கர்மசாமிக்கு வா, பக்கத்தில் வாப்பா. என்ன ஒரு முறை கூட்டு வா. இந்த இடத்துல அவனை சரியாக்கி தரேன். இந்தாம்மா வா, நல்லாரு. வெற்றி உண்டு மகனே, வாழ்க வாழ்க. கர்மசாமி கும்பகோணம் அழைப்போ. இந்த 2 நாட்கள் இருக்கிறதே, ஏன் கவலைப்பட வேண்டும்? இன்னும் ஒரு தரம் காலம் மாடு 2 மருத வெள்ள மணிகள் 2 கும்பகோணம் கண்ணம்மா முதுதனி என் மனது பொன்னம்மா. உங்கள் 2 பேருடைய உள்ளத்தை நான் கொஞ்சம் ஆழமா பார்த்தேன். ஐயா கருப்பசாமி, நீயே தஞ்சம்னு என் பிள்ளை வாழ்க்கையை நீ எப்படியாவது சேர்த்து அமைச்சு வச்சிடணும்னு சொல்லி வந்திருக்கோம். காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நாட்கள் கடந்துக்கிட்டு இருக்கு. நானும் நேர்மையாக பணி செய்து எந்த ஒரு கள்ளத்தனமான சம்பாத்தியமும் செய்யாமல் நான் கடவுளுக்கு பொதுவாக வாழ்ந்தவன். ஆனால் இப்படி எங்களை காலகாலமாக அழைச்சிக்கிட்டே இருந்தால் நாங்கள் வெற்றி அடைவது எப்போ? எங்களுக்கு முடிவு என்ன? என் பிள்ளைக்கு தெளிவான விடை கொடு அப்படின்னு கேட்க வந்திருக்கலாம். உங்கள் உள்ளத்துக்கு இந்த 2 வருத்தமும் ஓடலையா? கால் வந்துட்டு என் செல்லக்குட்டி நல்லா ஆற்றி கொடுங்க, நல்லா ஆற்றி கொடுங்க. வரலாம். முதல்ல ஞானத்தையும் சக்தியையும் பற்றி தெரியணும். ஒரு மனிதனுடைய உடல்ல அங்கங்கள்லாம் சரியா இருந்து அகமாகிய உள்ளத்தின் உணர்வு நினைவாற்றலில் சில குறைகள் இருந்தால் அவர்களை மெல்ல மெல்ல பிரபஞ்ச சக்தியின் மூலமாக கபால சக்தியை எழுப்பி அந்த கபால சக்தியின் மூலமாக மூளையில் நல் உணர்வுகளை செலுத்தி மனோநிலைகளை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த பக்குவப்படுத்துகிற நிலைக்கு ஞானிகளுக்கும் குருமார்களுக்கும் காலங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தே செய்யும். நம்ம நினைக்கிறது மாதிரி மனிதனை தடார்னு கொண்டு போய் பிடிச்சி இடித்து கொண்டு வந்தால் அது எலக்ட்ரிக் ஷாட் மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இருக்குமே தவிர, கள்ளமில்லாத மகள், களங்கமில்லாத உள்ளம், பெண்மை தன்மையில் கொஞ்சம் கூட பழுதில்லாத ஒரு பெண்மணி. ஆனால் அவளுக்கு நினைவாற்றலும் கொஞ்சம் மனநிலைகளில் உலக அனுபவத்தையும் தெரியாத நிலையில் பரந்த மனப்பான்மையில் இருக்கிறதுனால இவா வாழ்க்கைக்கு உதவ மாட்டா அப்படின்னு சொல்லி அவள் புரிஞ்சு அவளை விட்டுருக்கான். ஆனால் அவன் மனசுக்கும் தெரியும், வஞ்சம் இல்லாதவங்கள்லாம் இதை விட்டு கழிச்சுட்டு வேற கல்யாணத்தை முடிப்போம்ப்பா, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் பிள்ளைக்கு இந்த ஒரு கல்யாணத்துலேயே இந்த வாழ்க்கையை நல்லா இருக்கணும், நான் வச்சிருந்து காக்க முடியாது, அதனால் அவள் புருதம் வந்து கூட்டு போயிடணும் என்பது ஒரு கேள்வி. அப்படியே மறுத்து விட்டால் அடுத்தவன் கெட்டுறதுக்குள்ளே என் பிள்ளையை நல்ல பிள்ளையாகி தெளிவாக்கி தந்துடணும் என்பதுதான் உங்களுடைய ஆன்மாவுடைய பதிவு. அதனால் என் முடிவு என்னன்னு கேட்டால், என் பிள்ளைய தெளிவாக்கி 4 பிள்ளைகளை போல நல்லா இருக்க வச்சு தெளிந்த நிலையில் வாழ வச்சு தருவது என் பொறுப்பு. பௌர்மையோட பொறுமையாரு பிள்ளையை நல்லாக்கி தரேன். இந்த வெற்றியாரு ஆனந்தமாக்கி தரப்பா. அந்த வேலைக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தரேன். சௌரியமாக செய்யலாம், அதுக்குரிய பணமும் கிடைக்கும். திருவாரூர் வாங்க.
தொழில் பற்றி கேட்க வந்து நீங்க வேலை தொழிலை பற்றி கேட்க வந்தீங்களா? புரியல எனக்கு ஒன்று. காணாது, காலில் விழுந்தது காணாது. மகளுடைய வயிற்றில் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்களா? மருமகனுக்கு தான் ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களா? டெஸ்ட் பேபி படலுங்கிற ஒரு ஆற்றல் இருந்தாலும் அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைங்கிற நிலை தான் இருக்கு. புரியுதா? ஆனால் அந்த மகனுக்கு சக்தியை கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். கொடுக்கலாம். மருமகனுடைய உடலுக்கு சக்தியை கொடுக்கலாம். இந்த 11வது வருஷம் ஆகுதா இப்போ கல்யாணம் முடித்து? 12 வருஷம். 11வது வருஷத்திலே குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டோம். ஆனால் அதில் சில தவறுகள் நடந்து போச்சு. ஆனால் இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டேன். உண்டு, ஆம்பளை பையன் பிறப்பாம்னு உத்தரவு. காரணம் கர்மசாமி, அது இயற்கையாக பிறக்குமா டெஸ்ட் பேபியில் பிறக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை பார்க்கணும்ல. அப்படி கேட்டால் உண்மையை சொல்லணும். இவங்க வருத்தப்படுவான். எப்படி சொல்லுறது? வரலாம், பக்கத்தில் வரலாம். மூடி மறைத்து பேசியோ பேசி சமாளித்து நடத்தியோ நாடகம் நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. டெஸ்ட் பேபியில் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி முடிந்தால் மருமகன் வீட்டை விட்டு புறப்படுவார். யமுனா கிரகங்களுடைய நிலைகள் அப்படி இருக்கு. மருமகனுடைய உடல் சக்தியவும் நல்லாக்கி தாரேன், ஒரு குழந்தை பாக்கியத்தையும் தாரேன். அதனால் 3 மாத காலங்கள் அவகாசம் இருக்குது. அதுவரை கொஞ்சம் கிரக நிலைகளும் உடல் ஆரோக்கிய நிலைகளும் அப்படி இருக்குது. அதை சரியாக்கி தரேன். இதற்கிடையில் உங்களுக்கு கொஞ்சம் பணங்கள் இழந்து ஒரு 32 லட்சம் வரை இழந்திருக்கீங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். ஒருத்தன் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டான். இன்னொருத்தன் இருக்கான், அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி அந்த பணத்தை நான் தர வைக்கேன். வீண் குழப்பம் தேவையில்லை. கால் ஒன்று வரலாம். கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா, வர வைக்கிறேன். ஐயா, இந்தா அவன் நெஞ்ச போய் தொட்டுட்டேன். பணத்தை வாங்கி தரேன், வெற்றி விட்டு. இந்தாம்மா, உன் மகள் அந்த கனியை சாப்பிட சொல்லு. குழந்தை உடனே கிடைக்கும். பொண்ணுக்கு கொடுத்தோம். அதே திருவாரூர் எல்லை உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீட்டில் 3 மணிக்கு மேல் அழைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு. அதனால் 3 மணிக்கு மேலே உங்களுக்கு உத்தரவுப்பா. மகனுடைய தொழில் எதிர்காலத்தை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்த செல்வ மக்கள் கால் ஒன்று. அன்று வந்தது மதே நிலா. இன்னொரு தடவை கால் ஒன்று வா. அதெல்லாம் உனக்கு தேவையா? எடுத்துக்கிட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலை வேற செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து அதில் கொஞ்சம் பணங்களும் மனதும் நஷ்டமாகி தான் வேறு வழி இல்லாமல் இந்த தொழிலை இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. என்னப்பா, அதனால் நான் சொல்லலாம், புரியுதுலாம், பகவானுடைய அருளால். அதுதான் இப்போ இந்த மகனுக்குரிய தொழிலையும் நல்லாக்கி தரணும், எதிர்கால வாழ்க்கையும் உங்களுக்கு செம்மையாக்கி தரணும். இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கடன்களும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் சரியாக்கி தந்தா போதும்லாம். கால் ஒன்று வரலாம். வாரேன், நான் பார்க்குறேன். அதே போல நீதிமன்றம் அல்லது காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை இப்போ நேரமும் காலமும் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் நம்ம பக்கத்தில் குற்றம் இல்லைங்கிறது நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான்.
ஆனால் அவங்க உன் மகனை வந்து தன் பக்கம் திருப்ப வேண்டும்னு சொல்லி உங்களை விட்டு பிரிக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பல நிலைகள் நடந்துச்சு. அதுக்கு இந்த நிலைகள் மாற்றப்பட்ட ஒரு காரணத்தால் இப்போ வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா என்ற ஒரு கேள்விக்குறிதான் இப்பொழுது நடக்கிற வாழ்க்கை. அதனால் மங்களகரமான காரியத்தை பற்றி தொடங்கவா இருக்கிறத மாற்றி விடவா அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ முடிவு. வேணுமா வேண்டாமா? இன்னும் உங்கள் இஷ்டப்படி கட்டி வைக்க உங்கள் இஷ்டப்படி வேண்டாம் அப்படிங்களா? காலில் அனுப்புவாங்க. பனைமரத்தடி இருந்து பசுப்பால குடிச்சாலும் சந்தேகம். உன் மகன் அவனுடைய மனக்கண் பார்வையில, என்ன பார்வையில, மனக்கண் பார்வையில ஒரு மாறுதலான ஒரு குழப்பம் நமக்கு நடந்து போச்சுன்னு சொல்லி அவன் முடிவுக்கு வந்துட்டான். அதான் பனைமரத்து அடியிலிருந்து பசுப்பாலை குடித்தாலும் சந்தேகம். அப்படி அவன் ஒரு முடிவு எடுத்து நமக்கு ஒரு துரோகம் நடந்துருச்சு, வேற ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அவன் உள்ளத்துல புரிஞ்சதுனால இப்போ அவன் தெளிவாகவே முடிவெடுத்து இருக்கிறான். இதுதான் நிலை. ஆனால் அதை ப்ரூவ் பண்ண முடியாத நிலைமையில நீங்கள் லாக்கில் இருக்கீங்க. புரியுதா? அவங்க இதை விட்டு போவாங்களா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு முடிவோடு உட்கார்ந்துருக்குறாங்க. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். அதுக்கு பிறகு இந்த தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டை நான் கால் விட்டுறேன். கர்மசாமிக்கு வா, பக்கத்தில் வா மகளே. இந்தா செல்வாக்காரு வெற்றியாக்கிட்டாரு. இந்தாப்பா நல்லா இருப்பா. இன்னும் 3 முறை பார்க்கணும். கர்மசாமி. ஆமாம், அப்படியா? தஞ்சாவூர் சிவையில நாச்சிருக்கிற அழகப்பாரு. தஞ்சாவூர் யார்? வீரனார் யாருக்கு தெரியும்? வீரனார் 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 உங்களுக்கு குலதெய்வமா? நீ அந்த பொம்பளை யாரு? சத்தமா பேசுமா. ஐயனார் பக்கத்துல தான் உங்களுக்கு வீரனாரா? உங்க எல்லாருக்குமே வீரனார் இருக்காரு, ஆனா ஐயனாரோட சேர்ந்து இருக்காரு இல்லையா? ஆமா. பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? கால் உருட்டுவா. போன் பார்க்காத, திரும்புனாத, அமைதியா சாமியா உட்காரு. வரலாம். என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? மகனுக்கு கல்யாணம் பண்ணணும். கால் உருட்டு வரலாம். குல மாதிரி பெண் எடுத்தா கல்யாணத்துக்கு பெண் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். உன் மகனுடைய அம்சத்தெல்லாம் பார்த்தேன். அவனுக்கு கல்யாண காரியம் நெருங்கி தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள கிரகங்களுக்கு இன்னும் 1.25 மாதங்கள் டைம் இருக்குது. சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக கல்யாணம் நடக்கும். சொந்த பந்தத்தில் வேண்டாம்னு சொல்லிடுது. அசலில் தான் அந்த பெண் கிடைக்கும். முடிச்சு தருவேன். சற்று பொறுமையாக இருக்கணும். அதுக்கடையில் வெளிநாட்டை பற்றி சிந்தனை உன் மகனுக்கு வரும் உள்ளத்தில். அது சரியாக போகலாமா போகக்கூடாது என்கிட்ட கேட்காம புறப்பட்டா ரெண்டாவது திருப்பி உடனே இருந்துடலாம். அதனால் இந்த புரட்டாசி வர பொறுமையாக இருந்து ஆவணியில் அருமையான பெண்ணை கொண்டு வந்து காட்டி வெட்டியாக முடிச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். ஏய் என்னடா ஜெயிச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? மனநிலைகளை சரியாக்கிடலாமா? உடல்நிலையை தான் சரியாக்கணும். மனநிலைகளை சரியாக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அவருடைய உள்மனத்துக்குள்ளே பிள்ளையை பற்றியும் நிறைய மனக்குழப்பமான சிந்தனைகளும், நிறைய பேர்கள் நமக்கு எதுமோ பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கற்பனை மாயையும் அவன் உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால் முதல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிட்டோம்னா அவன் மனதை சரியாக்கிடலாம். அதனால் நோயாளிங்கிற இலக்கணத்திலேருந்து மாற்றி தந்தால் போதுங்களா? கால் வச்சுருவான்.
ஐயா கருப்பசாமி, இந்தாப்பா நான் கொடுக்குற விபூதி உன் எண்ணங்களை நிறைவேற்றிடும், நல்லா இரு, ஆனந்தமா இருப்பா. அதே தஞ்சாவூர் கடன்கள் துன்பங்களால் வேதனை அடைந்து வந்த மகன். பை நிறைய கை காசா, வா அழைக்கிறேன் அழைக்கிறேன். இருந்தது இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வரலாம். சங்க தமிழ் போல் தனித்தமிழ் சக்தி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள ஒரு நாய் வருது அடிக்கடி. அந்த நாய் எங்க உள்ளதுன்னு கேட்டேன். அதுதான் பைரவர்கிட்ட பக்கத்துல இருந்து வரக்கூடியது. இதை கொண்டு காட்டுறீங்க கருப்பசாமி, ஏன் அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். 12 வருஷ சுற்றுல பொல்லாத கடனும் தொல்லையும் இப்போ நீ நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால சொந்த எல்லைகளுக்குள்ள அதிகம் போக முடியாமலும் அங்கே போய் நிற்க முடியாத மனவேதனையும் உன் உள்ளத்தில் இருக்கு. அதனால வெளியூரில் போய் பிழைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் தன்மையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடன்களை தீர்த்து உனக்கு பண உதவி செஞ்சு நல்லா வாழ வச்சா போதுமா? வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. வேண்டாம் சொல்லிடுமா? அப்பா எட்டி ஓடுத பார்த்துக்கிட்டோம். என் பேரில் போட்டு வண்டியை ஓட்டிக்கா. இன்னொரு 3 வருஷத்துக்கு இந்த தடையும் இல்லாமல் ஆக்கி வெட்டி ஆக்கி தரேன். வீட்டில் காசு பணம் தங்க நான் தங்கத்துக்கு பணம் தரோம்ல, கண்ண முடிக்கா வெட்டி ஆகும், நல்லா இருப்பான். கருப்பசாமி, ஆமா அப்படியா? அதே தஞ்சாவூர் எல்லை, கணவன் மனைவி. கைகள் சோர்ந்தன, கைகள் தளர்ந்தன. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக தொழில் உறுதியாக போக முடியாத நிலைகள் ஏற்பட்டு இப்போ கடன்களும் உள்ள உபாதை இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய உடல்நிலைகளை பற்றி கொஞ்சம் சிந்தனைகளை குழப்பம் இருக்கு. உண்மையா இல்லையா? அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் ஆபத்து இல்லாமல் நான் பிள்ளையை காப்பாற்றித்தாரேன். இப்போ இருக்கிற பொருளில் பேணிக்கிடணும், ஆனால் எல்லாம் விற்று திங்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நிலைமை நடந்துக்குது. பொண்ணை வித்தாச்சு, பொருளை வித்தாச்சு, மண்ணை விற்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படிங்கிற மண்டையில் ஒரு குழப்பம் அடிக்கிட்டு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டோம். இப்போ அந்த கட்டாயம். அதனால உனக்கு பிடிச்ச நல்ல நேரத்தை நான் கொஞ்சம் பார்க்க, கொஞ்சம் கண்ணை முடி உட்காருங்க பார்ப்போம். நல்ல பேச்சு தாய் வாரா, பேச்சு தாய் வாரால எங்க இருக்கா? வீட்லயே ஒரு தெய்வம் இருக்கு. ஒருங்கிணைப்புமா? சரி, கவலைப்படாங்க. ஒரு முறை கால் விட்டுவாங்க. கடனை தீர்த்து தரேன்ப்பா. இந்தா, இன்னையிலிருந்து உனக்கு பணம் வருமானம் வரும். வேற என்ன வேணும்ப்பா? இந்தா, நல்லா இரு. வியாபாரம் கடை வச்சிருக்கேன், வியாபாரமே நிறைய பணமா வந்துகிட்டே இருக்கும், ஜனவசியமாயிடும்.